தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஒரு வழியாக தேர்தலுக்கான டேட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் 24ஆம் தேதி வந்து நம்ம எல்லாரும் வாக்களிக்க போகிறோம். அதாவது வந்து 2026க்கான தேர்தல் வந்து என்றைக்கு நடக்க போகுதுன்னா ஏப்ரல் 24. ஸோ ஏப்ரல் 24 வந்து லைக் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கோட் ஆஃப் கான்டக்ட் இன்னையிலேருந்து ஆரம்பித்த ஒரு காரணத்தினால ரொம்ப நாளாக தலைமறைவாக இருந்த லைக் வேறு எதுவும் காரணத்தினால கிடையாது, கோர்ட் ஆர்டர்னால நீங்கள் வீடியோ போடக்கூடாது. லைக் நீங்கள் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே நீங்கள் வந்து பெயில் கேட்டிருந்தீங்க. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கேட்ட பெயிலை வச்சு நீங்கள் வீடியோ எதுவும் போடக்கூடாது அப்படிங்கிற கோர்ட் ஆர்டர் என்ற ஒரே காரணத்தினால, அந்த கண்டிஷன் பெயில் என்ற ஒரே காரணத்தினால இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இருந்துட்டு இருந்தார் யார் நம்ம சவுக் சங்கர் அவர்கள். ஸோ இன்றைக்கி லைக் வந்து பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். போஸ்ட் போட்டு பேக் டு ஃபார்முக்கு மறுபடியும் வந்துட்டார். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னென்னா, மறுபடியும் இவர் வந்து யூடியூப் சேனலில் பேசுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக பேச முடியாது. காரணம் என்னென்னா, ஆர்டர் வரல. ஆர்டர் என்ன வரலன்னா, இவருக்கான பெயில் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல. ஸ்டில் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த கண்டிஷன் பெயிலில் தான் இருக்கார். ஆனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியும். என்ன தெரியுமா? களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ண முடியும். யூடியூப் சேனலில் பேசக்கூடாது, அவ்வளோதான். களத்தில் இறங்கி, இல்லை கட்சிகளுக்காகவோ, இல்லை திமுகவுக்கு நீங்கள் வாக்களிக்காதீங்க, இல்லை திமுக செஞ்ச மாதிரித்தனங்களை, அந்த திருட்டு பயலுங்களோட திருட்டுகளை களத்தில் இறங்கி நீங்கள் அவரால் பேச முடியும், பிரச்சாரம் பண்ண முடியும். ஆன்லைன் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவு பண்ண முடியும். இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பண்ண முடியும். இந்த ட்வீட் போடுறது இது எல்லாமே அவரால் அதுக்கு முன்னாடி பண்ண முடியும். ஆனால் சரி, எதுக்கு இப்போ பண்ணிவிட்டு, இப்போ வந்து கவர்மெண்ட் காவல்துறையெல்லாம் எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த மீன் டைமில் நம்ம பண்ணிட்டோன்னா இவனுக்கு எதாவது அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா, ஏன்னா வந்து கண்டிஷன் பெயிலுங்கிற ஒரு காரணத்தினால இந்த பெயிலை இவர் வயலேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்துக்காக திருப்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் நம்மளால் பேச முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் ஆரம்பித்த உடனே பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால சவுக் சங்கர் அவர்கள் இன்னைக்கு ட்வீட்டை போட்டார். கரெக்டாக எலெக்ஷன் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேக் டு ஃபார்ம்னு சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியை அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய லெவலில் நான் எப்படி சொல்கிறேன்னா, லைக் வாட் எவர் அவர் மேலே என்ன தான் அலிகேஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிகளையும் அதிகாரிகளையும் கேள்வி கேட்குற துணிச்சல் வேறு யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எனக்கு தெரில. யாருக்கும் இருந்த மாதிரி எனக்கு தெரிலன்னு இல்லை, யாருக்குமே கிடையாது. ஸோ அந்த சும்மா ஏதோ இந்த கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அந்த கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை தாண்டி ஒவ்வொரு விஷயங்களையும் டேட்டா சென்ட்ரிக்காக பேசி எக்ஸ்போஸ் பண்ணதில் அந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய லெவலில் பங்கு இருக்குது. தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக நம்ம தமிழக அரசியலில். ஸோ இந்த எலெக்ஷனில் மறுபடியும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு பிரச்சார மேடைகளில் சவுக் சங்கர் அவர்களை நம்ம பார்க்கலாம் அன்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட் வர்றது வரைக்கும். ஸோ இவரோட பெயில் கேன்சல் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நேற்று வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தார். சரி, அவரோட கண்டிஷன் பெயில் வயலேட் ஆகிருக்கக்கூடாது, அதாவது வந்து அந்த காரணத்தினால நம்ம ஏதாவது வீடியோவில் பேசிட்டோம், இல்லை ஏதாவது ட்வீட் போட்டுட்டோம், ஏதாவது பேசிட்டோம் அப்படிங்கிற காரணத்தில் இந்த காவல்துறை, அதாவது ஆளுங்கட்சிக்கு சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய காவல்துறை ஏவல் துறையாக மாறி நம்மளை கைது பண்ணிடும் அப்படிங்கிற காரணத்தினால இத்தனை நாள் அடங்கியிருந்த சவுக் சங்கர் அவர்கள் இன்றைக்கி மீண்டு எழுந்து மறுபடியும் பிரச்சார மேடைகளில் பார்க்கலாம். சரி, அது ஒரு கண்டென்ட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது, இந்த கரூர் விஷயத்தை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது கரூர் மட்டும் கிடையாது, ஏன் நாம் தமிழர் வந்து இந்த டிவிக்கே போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. சீமான் அவர்கள் நேற்று ஒரு இன்டர்வியூ, லைக் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தா, அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு நெறியாளர் கேட்குறாரு, அதாவது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு, ஏன் உங்கள் கட்சியிலேருந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஏன் கம்ப்ளீட்டாக டிவிக்கே டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்போது அவருக்கு துணையாக நிற்கிற மாதிரி சீமான் அவர்கள் என்ன பதிவு விடுறாருன்னா, எங்கள் கட்சி பிள்ளைங்களை அவங்க எப்படி பேசுகிறாங்க தெரியுமா, ஸோ அதனால் நாங்கள் மாறி பேசுகிறோம், கண்ணியமாக பேசுனா கண்ணியமாக பேசணும், நீ வான்னு சொன்னால் நான் லைக் வந்து நானும் வான்னு சொல்லுவேன், நீ வாடான்னு சொன்னால் நான் வாடான்னு சொல்லுவேன், நீ கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் மொத்தமாக வெட்டி முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணுங்களேன், பிஜேபி, ஏடிஎம்கே, டிவிகே இவங்களோட 3 பேரோட லைக் இந்த ஐடிவிங் பேஜஸை போய் பாருங்கள். கம்ப்ளீட்டாக டிஎம்கே அடிக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பிஜேபியோட ஐடிவிங்கில் போனால் இன்றைக்கி அழகாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, இந்த பென்டனில் அனிமேஷன் போட்டு அழகாக ஸ்டாலின் அவருடைய எல்லா ஊழல்களையும், இந்த பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு அழகாக போட்டிருக்காங்க. நேற்று அதே ஸ்டாலின் அவருடைய பென்டனில் அழகாக அனிமேஷன்லாம் போட்டு இதே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நடந்த ஊழல்கள் எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. அதிமுகவோட ஐடிவிங்கில் போனீங்கன்னா அங்கேயும் கம்ப்ளீட்டாக பட்டியலிட்டு இவங்க எந்தெந்த முள்ளமாரித்தனங்களில் ஈடுபட்டு இருக்காங்க, திமுக ஆட்சி காலகட்டத்தில் எவ்வளோ தவறுகள் நடந்ததுங்கிறத பட்டியலிட்டுட்டே இருக்காங்க. டிவிக்கு ஐடிவிங்கில் போனால் அங்கேயும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக என்னென்னா டிஎம்கே அடிக்கிறது, டிஎம்கே ட்ரோல் பண்ணுறது, அவங்க என்னென்ன விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஆனால் நாம் தமிழரோட ஐடிவிங்கில் போங்களேன், ஆனால் நாம் தமிழரோட இது முதன்மையான வலையொலியில் போங்களேன், எங்கே போனாலும்
விஜய் நோட்டினார், விஜய் ஓடி போனார், விஜய் சிபிஐக்கு போனார், விஜய் சிபிஐ வச்சு வருத்தது, அணில் வருவல் ரெடி, லைக் வந்து அணில்களை ஓட விட்ட சாட்டை, இந்த மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறது மூலமாக என்ன நரேட்டிவ் அவங்க பண்ண விரும்புகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் டிஎம்கே அகற்றணும்னு ஒரு மோட்டிவ். அப்போது அதனால் அவங்கள அடிக்கிறாங்க. நீ யாரை கேள்வி கேட்குறியோ அப்போ அவன் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறதுனால அவங்கள அடிக்கிறாங்க. அப்போது நாம் தமிழருக்கு என்ன மோட்டிவ்? டிவிக்கு அடிக்கிறது மூலமாக என்ன லாபம் அப்படிங்கிறது நேற்றுக்கு நான் ஒரு கேள்வியை முன் வச்சேன். இந்த கேள்வியை முன் வச்சதுலேருந்து நம்மளோட கமெண்ட்ஸில் நேற்றுக்கு நான் வருண் ப்ரோ கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அதுக்கு கீழே ப்ரோ இவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியத்துக்கே ஒரு எதிரானவர், இவர் வந்து ஒரு என்ன விஜய் கைக்கூலி, விஜய் ஜால்ரா, ஆதவ அர்ஜுனா கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னே, உண்மையிலேயே நம்ம வீடியோட தம்ப்நெயிலை மட்டும் போய் பாருங்கள். எங்கேயாவது ஒரு 10 வீடியோ எடுங்க, தொடர்ந்து 10 வீடியோ எடுங்க. அந்த 10 வீடியோவில் விஜயோட ஃபோட்டோ எத்தனை வீடியோவில் நான் வச்சுருக்கேன்னு மட்டும் பாருங்கள். விஜய் எத்தனை இடத்துல நான் பாராட்டி பேசியிருக்கேன், விஜய் எத்தனை இடத்துல ஜால்ரா போட்டிருக்கேன், டிவிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க நான் ஒரு இடத்துல கூட சொன்னதே கிடையாது. நான் எந்த இடத்துல கூட நீங்கள் வந்து இவருக்கு போடுங்க அவருக்கு போடுங்கன்னு சொன்னால் கிடையாது. திமுகவை அடித்து நான் இந்த அளவுக்கு நம்ம பேசி இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது காரணமும் வேறு ஒன்றும் கிடையாது. டிஎம்கேவை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வந்தது. 5 லட்சம் பேர் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அது ஜால்ரா போட்டு, விஜய்க்கு ஜால்ரா போட்டு, டிவிக்கு ஜால்ரா போட்டு வந்த கூட்டம் கிடையாது. இத்தனைக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன்னே, நான் நேற்றுக்கு இன்னொரு விஷயத்த அந்த வீடியோவில் பதிவிட்டிருந்தேன். என்னென்னா, கரூர் உதயத்தில் பச்சிளம் குழந்தைங்க இறந்தாங்க. நீங்கள் அறிவு இல்லாமல், கட்சிக்காரங்க அறிவு இல்லாமல் விஜயை பார்க்குறது, அந்த குழந்தைக்கு விஜய்னா யாருன்னே தெரியாது. இங்கே பாரு மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் காணிப்பீங்க. அந்த குழந்தைக்கு அது மாமாவா யாருங்கிறதே தெரியாது. ஆனால் மறுபடியும் சேலம் மாநாட்டிலையோ எல்லா கூட்டத்திலையும் நீங்கள் குழந்தைகளை கூட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்களே விமர்சிச்சிருந்தேன். யாரை? டிவிக்கு கட்சிக்காரங்களே விமர்சிச்சிருந்தேன். ஆனால் அவங்க கூட அதை ஒத்துக்கிட்டாங்க. கரெக்டு தான், நம்ம கூட்டு போகக்கூடாது, நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவதுன்னா விஜய் இல்லை யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிறத அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க கீழே என்னென்னா, இவன் ஆதவ அர்ஜுனா கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறான், இவன் வந்து டிவி கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறான், நீ அங்கே அடிக்கிறதுக்காக இங்கே பணம் வாங்கிட்டு பேசுகிற அப்படின்னு. பணம் வாங்கியிருந்தேன்னா நான் செய்கிற வேலை என்ன தெரியுமா? நீங்கள் டிவிக்கு ஓட்டு போடுங்க, டிவிக்கு நல்ல கட்சி, டிவிக்கே வந்து விஜய்க்கு ஜால்ரா போடுற மாதிரி நான் ஜால்ராவை நொட்டியிருப்பேன். அந்த பேசாத ஒரு காரணத்தினால திமுகவை கேள்வி கேட்டனால நம்ம வந்து மக்களுக்கு, பாமர மக்களுக்காக நம்ம அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம கேள்வி எழுப்பணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அவங்களோட குரலாக நம்ம பேசி பல மக்களுக்கு இன்றைக்கி ஒரு கிராமத்து மக்களுக்கே அவங்களோட வாழ்வாதாரமே மேம்படுற அளவுக்கான ப்ராஜெக்ட் தூண்டில் வளையம்னு ஒரு ப்ராஜெக்ட் எங்கள் ஊரில், எங்கள் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தோமையார்புரம்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்து மக்கள் கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் அங்கே வசிக்கிறாங்க. அந்த 600 மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் 600 மோர் தென் 1000 பாப்புலேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த 600 குடும்பத்து மக்களுக்கும் அந்த தூண்டில் வளையம் ப்ராஜெக்ட்டுங்கிறது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ப்ராஜெக்ட். அவங்களோட தொழில்கள் வளம் ஒட்டுமொத்த லைக் சோர்ஸஸும் அதை நம்பி தான் இருக்குது. அந்த மக்களுக்கு நம்ம பேசி 15,80,00,000 ரூபாய்க்கான ஒர்க் ஆர்டரை கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க. 15 வருஷமாக அந்த மக்கள் போராட்டம் பண்ணாங்க. 15 வருஷமாக அந்த மக்கள் போராட்டம் பண்ணி அவங்க பாதி ஊரம் கடலுக்குள்ளே போய் கடைசியில் நம்ம பேசி தொடர்ந்து 3 வீடியோ பேசினோம். நல்லா ரீச் ஆச்சு, மோர் தென் மில்லியன் வியூஸ் போச்சுது. நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிங்க. அந்த மக்களுக்கு இன்றைக்கி 15,80,00,000 ரூபாய்க்கான ஒர்க் ஆர்டரை கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபிஷர்மேன் அண்டு லைக் கோஸ்டல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்டுங்கிற அதுக்கு கீழே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது விஜய்க்கு ஜால்ரா போட்டிருந்தால் அந்த மக்கள் பயனடைஞ்சிருப்பாங்களா? இல்லை ஆதவ அர்ஜுனா கிட்ட நான் பணம் வாங்கியிருந்தேன் அந்த மக்கள் பயனடைஞ்சிருப்பாங்களா? மக்களுக்காக பேசினேன். மக்கள் அஃபெக்ட் ஆகுறாங்க. 2000 கோடி நீ மக்களோட பணத்தை நீ அடிக்கிற, 48,000 கோடி ஒட்டு மொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஆனால் விஷயத்தை சொல்கிறோம், நியாயத்தை பேசுகிறோம். இங்கே பாரு, நீ அடிக்கிறது மூலமாக, நீ டிவிக்கே நொட்டுறது மூலமாக உனக்கு என்ன பயன்? இது மூலமாக யார் லாபம் அடைகிறா அப்படிங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டேன். நாம் தமிழர் டிவிக்கே அடிக்கிறது மூலமாக அது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். காரணம் என்ன? நாம் தமிழரும் ஜெயிக்க மாட்டாங்க, கடைசியில் டிவிக்கையும் ஜெயிக்க மாட்டாங்க, ஏடிஎம்கேயும் ஜெயிக்க மாட்டாங்க. மறுபடியும் யார் ஜெயிப்பா? திமுக ஜெயிக்கும். இதுக்கான வேலையை செய்கிறது யார்? லைக் நாம் தமிழர். இதை கேள்வி கேட்டோன்னு வைக்கல, நம்ம விஜய் ஜால்ராவான், நம்ம விஜய் கைக்கூலியான், ஆதவ அர்ஜுனா கைக்கூலியான். சத்தியமாக சொல்கிறேன், இப்போவும் ஒரு விஷயத்தை நான் பதிவிடுறேன். நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், விஜய் அவருடைய நற்பேரை கெடுக்கிற அளவுக்கு, விஜய் அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கே பலர் சுற்றி இருக்காங்க. முக்கிய நபராக தயவு செஞ்சு விஜய் அவர்கள் அதை கொஞ்சம் ஒரு கெஸ் பண்ணி சூழ்ச்சி இருந்தார்னா நல்லா இருக்குங்கிறது திருப்பி இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் அவருடைய பையில் கத்திரிக்கோளுங்கிறது சரி அவரோட பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கிட்டாரு. ஆனால் இங்கே ஆதவ அர்ஜுனோட பையில் பேண்ட் பாக்கெட்டில் வந்து
சரக்கு பாட்டில் சின்னதாக வச்சுருந்தார் அப்படிங்கிறத பறிமுதல் பண்ணி 20 நிமிஷம் தாமதாகி விமானம் புறப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு எல்லா நியூஸ் சேனல்லையும். பலருக்கு அது கண்டென்ட்டாக மாறிடுச்சு. இது யாருக்கு கெட்ட பேராக மாறும்னு வைங்களேன். லைக் ஓப்பனாக நம்ம பேசுவோம். ஆதவ அர்ஜுனா இன்றைக்கி இங்கே இருப்பார், நேற்றுக்கு விசிகாவில் இருந்தார், அதுக்கு முன்னாடி திமுகவுக்கு வேலை பார்த்தார், பல இடங்களில் இருந்தார். அவருக்கு இன்றைக்கி இங்கே இல்லைக்கு நாளைக்கு அங்கே எங்கேனாலும் இருக்கலாம். ஆனால் விஜய் அவர்களுடைய பேர் கெடுதுன்னு வைங்களேன். அது யாருக்கு கண்டென்ட்டாக போகுது, யாருக்கு அது தீனி போடுறீங்க? நாம் தமிழருக்கு. ஏன்னா அவங்க தான் அந்த ப்ராஜெக்டில் இருக்காங்க. ஏன் ப்ராஜெக்டில் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்னா வேறு ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிற வேலை அது மாதிரி தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சுற்றி இருக்கவங்களும் இந்த மாதிரி இந்த மீன் டைமில் எலெக்ஷன் இந்த நெருங்குற டைமில் திமுகவை அடிக்கக்கூடிய திமுக கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல மாறணுங்கிறது நான் விரும்புகிறேன். தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகணுன்னு விரும்பும்போது இந்த மாதிரி ப்ராஜெக்டில் இருக்கிற கட்சிகளுக்கு நீங்கள் தீனி போட்டு கொடுக்காதீங்க, கண்டென்ட் எடுத்து கொடுக்காதீங்க. இங்கே பாரு நான் சரக்கு பாட்டில் வச்சுருக்கேன். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஆதவ அர்ஜுனாவோட பாக்கெட்டில் சரக்கு பாட்டில் போகுதுன்னா நீ கேள்வி கேட்குறது ஒன்று தான். திமுக மதுபான ஆலையை அடைச்சாங்கன்னு வைங்களேன். திமுக டாஸ்மாக் அடைச்சாங்கன்னா கனிமொழி அவர்கள் சொன்ன மாதிரியே விதவைகள் இங்கே இருக்க மாட்டாங்க, ஆதவோட பாக்கெட்டில் சரக்கு பாட்டில் இருக்காது, இங்கே ஒரு பேரில் சரக்கு அடிக்க மாட்டான். அந்தளவுக்கு தூய்மையான ஒரு தமிழ்நாடாக நம்ம நாடு மாறும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கோள் காட்டி போகணும். ஆனால் அதை பண்ணாமல் இன்றைக்கி வேணால் பாருங்களேன், இதை பிடிச்சி நொட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம பேசணுன்னா இதை கூட பேசலாமே. ஆதவக்கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தால் நான் எதுக்கு இதை நொட்டணும்? நான் தெளிவாக சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய வேலை வேறு ஒன்றும் கிடையாது, திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலை. இது எத்தனை நாள் நான் சொன்னாலும் இது சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன் வர ஏப்ரல் 24 மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இல்லை, இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் சரி, பார்க்கக்கூடிய பார்வையாளராகிய மக்கள் நீங்களும் சரி, இது மாதிரிப்பட்ட கட்சிகளோட ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்கு திருப்பி நான் சொல்கிறது ஒன்று தான். ஃபேக் நரேட்டிவ்ஸை பார்த்து அதோட கமெண்ட்ஸையும் பார்த்து தயவு செஞ்சு மேனிப்புலேட் ஆகிடாதீங்க. நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி என்னென்னா திமுக. அதை தாண்டி அந்த இடத்துல யார் நல்ல கட்சி, எந்த நல்ல கட்சி வந்தாலும் நான் இவங்களுக்கு போடுங்க, அவங்களுக்கு போடுங்க, அண்ணா திமுக போடுங்க, டிவிக்கே போடுங்கலாம் சொல்ல மாட்டேன். சிந்திக்கிறீங்கல்ல, நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம்ல, யாருக்கு வாக்களித்தா நல்லாட்சி வரும்ங்கிறது நீங்கள் சிந்தித்து வாக்களிச்சுக்கோங்க. ஆனால் திமுகவுக்கு மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. காரணம் என்னென்னா, நம்ம லட்சக்கணக்கான தமிழ் மக்களை கொத்தாக கொண்டு குவிக்கும் போது ஆஃப்டர் ஆல் மந்திரி சபைக்காகவும், அதாவது மேல் சபையில் லைக் ஒன்றிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்காக காங்கிரஸுக்கும் கீழே அவங்களோட ஆட்சியை காப்பாற்றுறதுக்காகவும் அந்த டைமில் 2009 ஜால்ரா போட்டு இங்கே பேப்பரில் கீழே ஃப்ளாஷ் நியூஸ் வருது. மேலே மத்தியில் இருக்கிற மத்திய அரசாங்கத்து கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி கீழே ஃப்ளாஷ் நியூஸ் வருது. மேலே பிரபாகரனும் அவரோட மகனும் மரணம் அடைந்தார் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ் வருது. நியூஸை பாருங்கள். கீழே மத்திய அரசு சோனியா காந்தியுடன் பேச்சுவார்த்தை, மேலே மரணம். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்களை ஒட்டு மொத்தமாக கொண்டு குவிச்சாங்க. இதை வேடிக்கை பார்த்ததும் திமுக. அப்பேற்பட்ட கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமா? அப்பேற்பட்ட கட்சிக்காக நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வேலை பார்க்கலாமா? இதை நம்ம கேள்வி கேட்டோம்னு வைங்களேன், நம்ம தற்குறிகளாக நம்ம ஜால்ரா போடுறோம்னா நம்ம ஆதவக்கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறோமா? அப்போ இது மாதிரி இதை புரியாமல் கேள்வி கேட்குறவன் எந்த அளவு தற்குறியாக இருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு மேலே பேச முடியாது. எப்படி பேசி புரிய வைக்க முடியுங்கிறது எனக்கு தெரில. புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.